காரைக்குடி மாநகராட்சி ஆணையாளர் இல்லம் முன் சீரமைக்கப்பட்ட பூங்கா சில மாதங்களிலேயே அகற்றப்பட்டதால் அரசின் பல லட்சம் ரூபாய் வீணாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை சாலையில் மாநகராட்சி ஆணையாளர் இல்லம் உள்ளது. சில மாதங்களுக்கு முன் ஆணையராக சித்ரா என்பவர் பதவியில் இருந்தார். அப்போது மாநகராட்சி மேயரின் தனிப்பட்ட முயற்சியால் 18,65,000 ரூபாய் செலவில் கூடுதல் வசதிகளுடன் ஆணையாளர் இல்லம் முன்பு இருந்த பூங்கா சீரமைக்கப்பட்டது. இதனிடையே மேயருடன் ஏற்பட்ட மோதலால் சித்ரா பணிமாற்றம் செய்யப்பட்டார். மேலும் ஆணையர் இல்லம் முன் இருந்த பூங்காவும் அகற்றப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வீணாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இதே இடத்துல ஒரு பெரிய ஒரு பூங்கா ஒன்று அமைச்சாங்க. பின்னாடி ஒரு கார் ஷெட்டு உள்ள பராமரிப்பு வேலைன்னு சொல்லிட்டு 16,85,000 ரூபாய்க்கு போர்க்கால அடிப்படையில் பில்லு போட்டாங்க. அப்போவே நாங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பூங்கா ஃபுல்லாக நீக்கிட்டாங்க. காரைக்குடியோட மேயர் நகராட்சி ஆணையரை தன்வசப்படுத்துறதுக்காண்டி வெளியே பூங்கா அமைச்சு இதெல்லாம் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மக்களிடத்தில் காரைக்குடி இதே மேயர் வரி வேணும்னு சொல்லி காரைக்குடி நகராட்சியில் உள்ள அனைவர்கிட்டையும் வரியை வசூல் பண்ணி அவருடைய இஷ்டத்துக்கு இப்படி பணம் செலவழித்தாங்க. இதுக்கு பல அதிகாரிகளும் உடந்தையாக இருந்தாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இப்போ மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட இது மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எதுக்காக 16,85,000 செலவு பண்ணீங்க, இன்றைக்கி இடத்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க.